வந்து ரெட் கலர் அடினியம் பிளான்ட்டு பூக்கள் பூக்குது பாருங்கள். நல்ல பூக்கள் பூக்கும். நம்ம ரொம்ப கடையில் வாங்குகிற எருவெல்லாம் நான் எந்த எருவும் கொடுக்கல. இந்த பிளான்ட்டுக்கு நிற்கலாம். நம்ம ரோஜா செடிக்கு எந்த எருவு கொடுக்குறோமோ அதே போல் தான் எருவு கொடுத்துன்னு இருக்கேன். நல்லா தான் பூத்துன்னு இருக்குது. கட்டிங்ஸ் எல்லாம் கூட எடுத்துருக்குறேன் பாருங்கள். இப்போ கூட நான் கொஞ்சம் கிளை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு கிளை வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு. நல்லா ரெட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த பூ கூட. ஆனால் நம்ம நிறைய எவ்வளோ கட் பண்ணுறோமோ அவ்வளோ கிளைகள் வரும். நிறைய வர தேவையில்ல. அப்பப்போ கொஞ்சம் பூத்தா போதுன்ற அளவுக்கு நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பிளான்ட்டு. ஏன்னா நம்ம இடம் மாற்றி எல்லாம் வைக்கணும். பெரிய செடி வளர்ந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்கும் மாற்றுறதுக்கெல்லாம். நம்ம எந்த சைஸ் தொட்டியில் வைக்கிறோமோ நம்ம எப்படி பராமரிக்கிறோமோ அந்த பிளான்ட்டு அதே போல் வரும். நம்ம ரொம்ப கிளைகள் தேவையில்லைன்னா கொஞ்சம் போல் கட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஒவ்வொரு கிளையாக கட் பண்ணிக்கலாம். அப்போ அதிகமாக போடாது. பாருங்கள் எத்தனை பட்ஸ் இருக்குது. அடினியம் பட்ஸு நிறைய இருக்குது பாருங்கள். அதாவது அதிகமாக இருக்கும். நம்ம கட் பண்ணிட்டா உடனே இந்த இடத்துல தளிர் வரும் பாருங்கள். இப்போ பிரான்ச் கட் பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய இலை போடும். மேலே மொட்டு வரும். நம்ம ஃபெர்டிலைசர் மட்டும் எப்போவுமே இப்போ கொடுத்துட்டே வரணும். ரொம்ப அதிகமாக ஃபெர்டிலைசர்லாம் எதுவும் கொடுக்கல நான். இந்த பிளான்ட்டுக்கு வந்து நான் ரோஸ் செடிக்கு எப்படி கொடுக்குறேனோ அதே போல் தான் ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். ஆனால் வாழைப்பழம் தோல் மட்டும் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பேன். எதுக்காகனா பிளான்ட்டில் நிறைய ஃப்ளவர்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் வாழைப்பழம் தோல் தண்ணி சேர்க்கணும். அதாவது நான் எப்படி கொடுத்தேன்னா காய்கறி வேஸ்ட்டோடவே 3 days ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு புளிக்க வச்சுட்டு அதில் வாழைப்பழம் தோல் நிறைய இருக்கிற போல் பார்த்துப்பேன். இல்லைன்னா வாழைப்பழம் தோலே கூட நான் சாயல்குள்ளே வச்சுருக்கிறேன். ஆனால் நீங்கள் ரொம்ப இந்த தண்டெல்லாம் மெத்துன்னு ஆயிடுச்சுன்னா செடி போயிடும். வாழைப்பழம் தோல் வைக்கிறப்போல இருந்தால் ரொம்ப சைடுக்காக வச்சுட்டு மண்ணு மூடி வைக்கணும். ஆனால் நீங்கள் வெறும் ஃபெர்டிலைசர் கொடுத்தாவே போதுமானது. ரொம்பலாம் கொடுக்க தேவையில்ல. ஒரு பிடி காய்கறி வேஸ்ட்டு 1 லிட்டர் தண்ணியில் போட்டு 2 வாழைப்பழம் தோலோ 3 வாழைப்பழம் தோலை போட்டு நல்லா புளிக்க வச்சுட்டு அதுலேருந்து 1 கிளாஸ் எடுத்து 3 கிளாஸ் வாட்டர் சேர்த்துட்டு 2 கிளாஸ் கொடுக்கலாம். பிளான்ட்டுக்கு 2-3 கிளாஸே கொடுக்கலாம். இனியம் பிளான்ட்டுக்கு 2-3 கிளாஸ் கொடுக்கலாம் லிக்விட் ஃபெர்டிலைசரு. அது போல் கொடுக்கறதுனால நல்லா ஃப்ளவர்ஸ் அதிகமாக பூக்கும். இன்னும் வெயில் டைமில் அதிகமாக பூக்கும். ஆனால் ரொம்ப மழை தண்ணி விழக்கூடாது இந்த பிளான்ட்டுக்கெல்லாம். ரொம்ப மழையில் தொடர்ந்து மழையில் வச்சுட்டா செடி போயிடும். இருந்தாலும் மாடியில் தான் வச்சுருக்கிறேன் நான், இடம் இல்லாததுனால. சில டைமில் கொண்டு வந்து 2 days வைப்போம். தொடர்ந்து மழை இருக்கிறப்ப மட்டும் நான் மாற்றி வச்சுருவேன். மற்ற டைமில் கொஞ்சம் மழை பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மாடியில் வைக்கிறேன். மணல் சேர்ந்தா போல் மண் வச்சுக்கிட்டா நல்ல வேர் பிடிச்சி வரும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இந்த பிரான்ச்சில் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல சைடு லீஃப் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சைடில் வைக்கணும். மண் இது போல் தான் இருக்குது. இது போல் மணலில் வச்சுட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. ஈரப்பதமாக சாயில் இருந்ததுன்னா தண்ணியே இல்லை, நல்லா காஞ்ச மண் ட்ரை சாயில்னா நீங்கள் தண்ணி ஊற்றலாம். இது வந்து ஈரமண் தான். நான் மண்ணுக்குள்ளே மட்டும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலை. ஆனால் வந்து வெயிலில் வச்சா கூட எதுவும் செய்யாது. ஒரு 3 days வரைக்கும் அப்படியே வச்சுருந்து வெயிலில் வச்சிடணும். அப்போ தான் நல்லது. ஆனால் தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுனீங்கன்னா வாட்டர் கொடுத்தீங்கன்னா இந்த தண்டு மெத்து நாய் காஞ்சிடும். 1 week once மட்டும் நீங்கள் தண்ணி விடலாம். போல் அடினியம் பிரான்ச் கட் பண்ணிட்டு மணலில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக ரூட்டு வரும். வேர் சீக்கிரமாக வந்து பூக்கள் பூக்கிறதுக்கு அப்புறம் ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.